நான் கறி கம்மியாக தான் வாங்கியிருக்கேன். 350 கிராம் வாங்கியிருக்கேன் மட்டன். சரி ஓகேவா? ஏன்னா நிறைய வாங்கலை. சிக்கன் வந்து 900 கிலோ வாங்கினேன். 900 கிராம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங், காலை வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்து மட்டன் தான் செய்யலான்னு சொல்லிட்டு. மட்டன் செய்யலான்னு சொல்லிட்டுலாம் கிடையாது. நான் செய்ய நினச்சது வேறு, இப்போ செய்ய வந்தது வேறு. நான் நல்லா கருணக்கிழங்குலாம் வாங்கிட்டு வந்தேன். ஓகேவா? அதெல்லாம் போட்டு அவியல் ஒரு மாதிரி வைக்கலாம் எடுத்து வச்சேன். அதெல்லாம் கேட்கப்படாது. சொரைக்காய் செய்யலையா? மாறிடுச்சு எல்லாமே. உள்ள போயிடுச்சு சொரைக்காய். ஆமாம், நல்லா மழையில் நனைஞ்சு நல்லா மழையில் நனைஞ்சி நல்லா இருந்தது. ஆனால் தண்ணி ஒன்றும் ஜில்லுன்னுலாம் இல்லை, கொஞ்சோண்டு தானே தூருது. இப்போ என்ன ஒரு விசில கூட காணோம். எங்க போச்சு விசில்? ஒன்று இருக்கு, எங்க கிடக்கு. மழை பெஞ்ச உடனே கறி வாங்க போனியா? இல்லை கறி வாங்க போகும்? கறிலாம் நான் வாங்க போவே இல்லை ஒரு நிமிஷம் கூட. நான் கடைக்கு போயிட்டு நல்லெண்ணெய்லாம் இல்லை, சரி நல்லெண்ணெய் வாங்கிட்டு வரலான்னு போனால், சரி காயெல்லாம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதனால கருணக்கிழங்கு முருங்கைக்காய் எல்லாத்தையும் வாங்கிட்டு நல்லா அவியல் பண்ணிட்டு நல்லா காரக்குழம்பு வைக்கலாம் அப்படின்னு தான் போனேன். கரெக்டாக நான் வாங்கிட்டு வெளியே வரும்போது மழை பெஞ்சுது. சரி லைட்டாக தானே தூருது, சரி வீட்டுக்கு வந்துடலான்னு சொல்லிட்டு வந்தால் பாதி வழியில் கடகடன்னு தூருச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு, சரி நனைஞ்சிட்டோம். உங்களை கூப்பிட்டா கீழே, சரி போய் கறி வாங்கிட்டு வந்துடலாம். கரண்ட்டு வந்துட்டு என்னன்னு தெரியல, வந்துட்டு ஆஃப் பண்ணி விடு. ஆரோ வாட்டர் ஆஃப் பண்ணிட்டேன். ஃப்ரிட்ஜு பிரச்சனை இல்லை, அப்படியே ரெகுலர் டிவிலாம் ஆஃப் பண்ணியாச்சு. அது என்னடானா, சரி வந்து நின்னேன். சரி விமல் வேற சாப்பிட வரேன்னு சொல்லிட்டான் மத்தியானம். அவனுக்கு ஏதாவது செஞ்சே ஆகணும், அதனால தான் எண்ணெய் ஊற்றி வச்சாச்சு. தேங்காய். இந்த குட்டி பையன் என்னது? அது தேங்காய் இதில் ஃபுல்லாக ஆயிடுச்சுங்க. அதனால மீதி தேங்காய் இதில் ஊற்றி வச்சுருக்கேன். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இன்னைக்கு நல்ல இந்த மழைக்கு அதுக்கும் சுட சுட சோறு வடிச்சு. மழைனால தான் இப்போ நான்வெஜ் செய்கிற அப்படி தானே? அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு நான்வெஜ் செய்ய வேணாம்னு நினச்சேன், ஆனால் செய்ய வச்சுட்டாங்களே. என்ன பண்ணுறது, சூழ்நிலை அப்படி மாறிடுச்சு. அதுவும் ஒன்றும் இல்லை, 2 கொஞ்சம் கொஞ்சம் தானே வாங்கியிருக்கேன். மீன் தடை வேற பண்ணி வச்சிருக்காங்கல்ல, அதனால மீன் ஆனால் வாங்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கும் மீனுக்கு. பக்கத்தில் வர போகலாமா போட்டு? வெங்காயம் தக்காளி வெட்டி வச்சாச்சு. ஓகேவா? முட்டை வேற வரிசை அடிக்க வச்சிருக்கியா? இதில் காலியானதெல்லாம் தூக்கி நீங்கள் வச்சிருக்கீங்க மேலே. எது காலி? இது காலி. அதில் ஒரு 2 முட்டை இருந்துச்சு. இது 2, மொத்தம் 3 முட்டை இருக்குது. நல்ல ஒரு பிரெட் ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ சாப்பிட போறியா? ஏற்கனவே கிச்சடி சாப்பிட்டாச்சு, இப்போ என்ன உனக்கு பிரெட்டு கேட்குது? இப்போ என்ன இப்போ உங்களுக்கு? குண்டாயிட்டேன்னா கஷ்டம்ல. குண்டாலாம் நான் ஆக மாட்டேன். குண்டா ஆக மாட்டேன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. சரி நீங்க சாப்பிட்டீங்களா? செஞ்சா பிரெட் ஆம்லேட் அந்த கடையில் போட்ட மாதிரி போடுவேன். அப்படிலாம் போட மாட்டேன், இது என்னோட ஸ்டைல். இந்த புதினா சட்னிலாம் வச்சு அதெல்லாம் கிடையாது. நான் கிடையாதுன்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டேன் நான். சமையல் பண்ணும்போது இடையில இது ஒன்று கேட்குதா உனக்கு? ஆரோக்கியமான டிஷ். மழையில் நனைஞ்சதுனால பசிக்குதோ? ஆமாம் பசிக்குது. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் சுகர் போட்டுக்கலாம். நாட்டு சக்கரை கூட. மலைக்கு வந்து இந்த மிளகா பச்சி இருக்குல்ல, அது வந்து காலையில இவ்வளோ காலையில சாப்பிடுது. கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம். ஆனால் லாக்டவுன் டைமில் இப்படி தானே சாப்பிட்டோம். ஆமாம், என்னென்னமோ சாப்பிட்டோம். கொஞ்சம் வெயிட் ஏறினேன். ஆனால் நான் அதில் வெயிட் ஏறினேன். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக கடைக்கு போக ஆரம்பித்தோன்னா வெயிட்டு கரைஞ்சிட்டேன். அவள் வீட்டில் இருந்தேன்னா வெயிட் ஏறிடுவேன். வீட்டில் இருந்தேனான்னு இல்லை, சும்மா சும்மா சாப்பிட்டேன்னா வெயிட் ஏறிடுவேன். பால் முட்டை பாம்புக்கு வைக்க போறேன்னு நினைச்சீங்களோ? பாலும் முட்டையும்
சொல்லி பார்த்துக்கிட்டே இருப்பா. அதான் செய்கிறாங்க இவங்க. இது நடுவில் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுணும். ஏன்னா நான் சாப்பிட்றதே கொஞ்சம் தான். சதுரத்தட்டு காணுமே. சதுரத்தட்டு கழுவி வச்சாச்சு. கன்ஃபார்மாக வேணாம்ல உங்களுக்கு. அப்புறமேட்டு பாவமாக மூஞ்சி வச்சுக்கலாம் கேட்கக்கூடாது. நான் வேணா ஒரு துண்டு எடுத்துப்பேன். இல்லை அந்த நாளாக வெட்டுறதுல ஒரு துண்டு வரும் தெரியுமா, சின்னதாக. என்ன சொல்கிறேன், ஒழிஞ்சி போவாங்கன்னு கூப்பிட்டுருவேன். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்ல, அதான் வேற. இன்னும் கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்கலாம். நாட்டு சர்க்கரை போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து உடனடியாக நம்ம செய்கிற ஐட்டங்கள் இதெல்லாம். அதாவது இந்த குக்கர் விசில் வர்றதுக்குள்ளே செஞ்சிடலாம். ஆமாம். வெங்காயம் தக்காளி வெட்டி வச்சதுனால உனக்கு இந்த வேலை இல்லை. அதை வெட்டிட்டு இருக்க. இது இறக்கிடலாம். இதில் ரவுண்டெல்லாம் வரணும். ஆமாம். ஆமாவா? நீங்கள் கேட்கக்கூடாது. கேட்டிங்கன்னா அவ்வளோதான் உங்களை. அளவு வேற இல்லை. கரண்ட் வந்துடுச்சு. அப்பப்போ டெய்லருங்கிறது காமிக்கிற நீ. இது அரிசி போடுறது. இது இப்போ வாங்கினேன் ஆளாக்கு. இது வாங்கி அப்படியே இருக்குது. லைட்டு போட்டு கரண்ட் வந்துச்சு. ஏதாவது ஒன்று இப்படி செஞ்சுக்கிட்டே இருப்பியோ? நான் ஆஃபீஸ் போனாலும் இந்த மாதிரி செஞ்சுட்டே இருப்பியோ? ஆமாம். செல்லின் கேட்பார்ல. செல்லின் இருக்கும்போது தான் ஒன்று ஒன்றா சேருது. இப்போ என்ன மொத்தமே 3 தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணுமா? ஆமாம், இவ்வளோன்ட்டுனா நான் சாப்பிடுவேன். நான் முழுசாக இருக்கேன். ஓகே. நம்மளுக்கு ஏதாவது வாங்கணுமா நான் இதுக்கு? இந்த பாருங்க, அரிசி போடுறதுக்கு தான் வச்சுருக்கேன். இது ஒன்று இருக்கா? ஆமாம், இது நான் பார்க்கவே இல்லையே, புதுசாக இருக்கு. இதெல்லாம் தெரியாது உங்கள் கண்ணுக்கு. என் கண்ணுக்கு மட்டும்தான் அது ஒரு மாயக்கண்ணு. என்னது இது பேர் சொல்லு? இது வந்து காப்படி, அரைப்படி, அந்த மாதிரி படி. செல்லினுக்கு எப்போவுமே வந்து ஏதாவது ஒன்று செஞ்சு தரணும். ஒரு நாளைக்கு பாஸ்தா, நார்மல் பாஸ்தா செஞ்சு தரணும். ஒரு நாளைக்கு பிரியாணி மாதிரி பாஸ்தா செஞ்சு தரணும். 2 விசில் அடிச்சிச்சா சிக்கன்? அடிக்கட்டும். திடீர்னு தான் தோணுச்சு இது. நான் பாடுபட வேண்டியிருக்கு. யாரு? ஸ்டவ் மாற்றுறதுக்கு சொன்னேன். உன்னை பற்றி கவலைப்பட்டேனா? இதெல்லாம் சின்ன குழந்தைங்க இருந்ததுன்னா வீட்டில் செஞ்சு கொடுத்தா அப்படி சாப்பிடுவாங்க. இப்போ பேர பிள்ளைங்களுக்குலாம் செஞ்சு கொடுப்பேன் ஃப்யூச்சரில். ஆமாம். என்ன எல்லாம் செஞ்சு கொடுப்போம். அதை விட்டால் வேற என்ன வேலை? அப்போ ரொம்ப வயசாயிருமா உனக்கு? பரவாயில்ல. ஸ்டவ் பக்கமே போக முடியாமல் அப்படியே நடந்து வந்தானே என்ன பண்ணுறது? ஏன்னா அவ்வளோ கால் முடியாமல் கை முடியாமல் இருக்கிறோம். பேர் பிரெட் ஆம்லேட் கிடையாது. நான் பிரெட் ஆம்லேட் நான் சொல்லவே இல்லை உங்ககிட்ட. இப்போ பேர் என்ன? பிரெட் ரோஸ்ட். அதான் பிரெட்டில் பச்சி செய்யலாம், என்னெல்லாமோ செய்யலாம். என்ன சமையல் பண்ணுற நேரத்தில் நடுவில் உங்களுக்கு இது கேட்குதா? திடீர்னு தான் யோசிச்சது. எப்படி இருக்கு?
ஏன் உங்க கேமரா புசு புசுன்னு தெரியுது? சாஃப்டா இருக்கும் உங்களுக்கு பார்த்தாலே. ஆமா. என் பொண்ணு சாப்பிட வேண்டிய ஐட்டம்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். வேற வழி இல்லாம எனக்கு செஞ்சு கொடுக்குறியா? போய் அவருக்கு ஹைதராபாத்தில் செஞ்சு தரேன் பாருங்க. இந்த தவா எடுத்துட்டு போயிடுவோம். ஆமா கண்டிப்பா. போன திருப்பி பாத்திரம் நிறைய எடுத்துட்டு போகல. திருப்பி நம்ம பஸ்ஸில் போயிடலாம். அப்போ தான் பாத்திரம்லாம் எடுத்துட்டு போக முடியும். இதுக்கு தொட்டுக்க என்ன இருக்கு? சாஸ் இருக்கு. இருக்கு பிரெட் தூள். விமல் வந்தோன்னே இதெல்லாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் பசங்க ஸ்கூல் போயிட்டு வந்தா. ஆமாம், என்னென்னமோ செஞ்சு கொடுக்குறாங்க இப்போலாம் பேரண்ட்ஸ், புரியுதா? கொடுக்காமலாம் இல்லை. இந்த ரெண்டு இப்போ சும்மா இருக்க. அதுக்கு எதுவும் சூடாகிறது அதான் ஒன்றும் வருது. வெறும் இந்த முட்டையை மட்டும் ஊற்றினா கூட அது ஆஃப் ஆயில் மாதிரி ஆயிடும். அப்படி ஊற்றக்கூடாதோ? நல்லா இருக்காது. விமல் வந்துடுவான்.